இந்த உலகத்தில் தனக்காக இல்லாமல் மற்றவர்களுக்காக வாழக்கூடிய ஒரே ஒரு ஜீவனே, மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா பாதுகாப்புக்காக கேடயம் போல நிற்கக்கூடிய கோபுர கலசமே, அன்பு என்ற ஒற்றை சொல்லுக்காக உயிரையும் கொடுக்கக்கூடிய கலி உலக கர்ணனே, அன்பு பாசம் என்ற சொல்லுக்கு அடிமையானவர்களே. யாரை பற்றி இங்கே பேசுகிறோம்? அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே, உங்களை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறோம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சரி, கன்னிராசிக்காரர்கள் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த திசையில் நீங்கள் தலை வச்சு படுத்தீங்கன்னா கோடீஸ்வர யோகம், செல்வம், குடும்ப மகிழ்ச்சி இது எல்லாம் கிடைக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதே போல் எந்த திசையில் நீங்கள் கன்னிராசிக்காரர்கள் படுக்கக்கூடாது, எந்த உறவு உங்களுக்கு நன்மையை செய்யும், எந்த உறவு உங்களுக்கு நன்மை செய்யாது, அதே போல் நீங்கள் எந்த ஆலயங்களுக்கு போயிட்டு வர்றது நல்லது, என்ன பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் பல சுவாரஸ்யமான தகவல்களையும் நம்ம பேச போகிறோம். அதனால் இந்த வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னி அப்படின்ற ஒரு ராசி எப்படிங்க உருவாச்சு? அதுக்குன்னு ஒரு வரலாறு கதை இருக்கணும் இல்லை? அதுக்கு முன்னாடி ராசிங்க எப்படி உருவாச்சுன்னு பார்க்கலாம். ஒரு காலகட்டத்தில், அதாவது அந்த காலகட்டத்தில் இந்த ராசிகளை வச்சு தான் மனிதர்களுடைய குணாதிசயங்களையும் வாழ்வியில் அவங்க போகக்கூடிய பாதைகளுக்கு வழிகாட்டியாகவும் உருவாக்கப்பட்டது தாங்க இந்த ராசிகள். கன்னிராசி எப்படிங்க உருவாச்சு? அதாவது புராண கதைப்படி மகிஷாசூரன் அப்படின்னு ஒரு கொடி அரக்கன் இருந்தான். அந்த கொடி அரக்கன் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஆணாலையும் என்ன ஜெயிக்கக்கூடாது, அந்த அளவுக்கு எனக்கு சக்தி வேணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமானுக்கிட்ட விரதம் இருந்து தவம் இருந்து அந்த சக்தியை அடையிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த அரக்கன் அடிக்கி மக்களை துன்புறுத்துகிறான், தேவர்களை துன்புறுத்துகிறான். ஒரு காலகட்டத்தில் தேவர்கள் அவனுடைய அராஜகத்தை தாங்க முடியாமல் அவங்களுடைய பலத்தை இழந்து நிற்கதியாக சிவபெருமானுக்கிட்டையும் விஷ்ணுக்கிட்டையும் பிரம்மாக்கிட்டையும் வேண்டுறாங்க. இவனுக்கு ஒரு முடிவு இல்லையா அப்படின்னு சொல்லி வேண்டுறாங்க. அப்போ அந்த சமயத்தில் பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவங்க 3 பேருடைய ஒரு சின்ன கண்ணீர் துளியில் ஒரு சக்தி உருவாகுது. அந்த சக்தியே அம்பாள். அதாவது பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய 3 பேருடைய வேண்டுதலால் ஒரு தெய்வீக ஒளி ஒன்று வருது. அந்த தெய்வீக ஒளி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழகு, அருள், பராக்கிரமம் இதை நிறைஞ்ச ஒரு கன்னி தேவியாக சிங்க சவாரியில் தேவர்களுடைய ஆயுதங்களை கையில் ஏந்தனவளாக அம்பாள் தோன்றுகிறாள். அப்போ மகிஷாசூரங்கிட்ட சண்டைக்கு அம்பாள் போகும்போது மகிஷாசூரன் சிரிக்கிறான். இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட ஆம்பளையும் என்ன ஜெயிக்க முடியாது, அப்படி இருக்கும்போது நீ ஒரு சாதாரண பொம்பளை, நீ என்ன ஜெயிக்க போறியா அப்படின்னு மகிஷாசூரன் சிரித்து சண்டைக்கு போகிறான். அப்போ அம்பாள் கன்னி தேவியாக 1000 சூரியனை போல ஜொலித்து கொண்டு அந்த போர்க்களத்தில் இறங்குறான். அப்போ அவளுடைய கையில் அம்புகள், சக்கரம், திரிசூலம் இது எல்லாத்தையும் கொண்டு அசுர படையே பார்த்தீங்கன்னா சின்ன பின்னமாக ஆக்குறான். அப்படி இருக்கும்போது இறுதி கட்டத்தில் மகிஷாசூரன் என்ன பண்ணுறான்னா, மனித உருவத்தில் இல்லாமல் காளை உருவத்தில் பாய்ந்து அம்பாளிடம் மோதுறான். அந்த ஒரு செகண்டில் அம்பாள் கன்னி தேவியாக சிங்கத்து மேலே ஏறி திரிசூலத்தால் அவனுடைய மார்பில் குத்தி அவனை
கொல்றான். அப்ப இந்த உலகம் இருளடைஞ்சு கிடந்தது. ஒளி பிரகாசமா ஜொலிக்குது. தேவர்கள், பிரம்மா, விஷ்ணு, சிவபெருமான் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, அம்பாளுடைய தோற்றத்தை கண்டு சாந்தம் அடைய சொல்லி வேண்டுறாங்க. அதுக்கப்புறமாக தேவர்கள், மனிதர்கள் எல்லாருமே அம்பாள் போற்றி, அம்பிகையே போற்றி அப்படின்னு சொல்லி சாந்தப்படுத்துறாங்க. பொதுவா கன்னி ராசி அம்பாள்னாவே உங்களுக்கு தெரியும். அழகு நிறைந்தவள், அறிவு நிறைந்தவள், நல்ல சக்தி உடையவள். அப்ப அம்பாளுடைய பரிபூர்ண வடிவம் கொண்டவங்க தாங்க இந்த கன்னிராசிக்காரங்க. இந்த கன்னிராசி வந்து பிரம்ம பகவான் வானத்தில, அதாவது ராசி மண்டலத்தில் கன்னியும் ஒரு ராசியாக சேர்த்தி இணைச்சாருங்க. அதுதான் கன்னிராசியோடைய புராண கதை. சரி, கன்னிராசிக்கு அதிபதி யாருங்க? அதாவது கால புருஷ தத்துவத்தில் 6வது ராசியாகவும் பூமி தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட கன்னிராசி அன்பர்களே. பொதுவாக கன்னிராசிக்கு புதன் பகவான் தான் அதிபதிங்க. அதாவது நவ கிரகங்களில் 4வது இடத்துல இருக்கக்கூடியவர் தாங்க இந்த புதன் பகவான். அப்போ ஒரு ராசியில் புதன் பகவான் இருக்கிறார் அப்படின்னா அவங்களுக்கு எல்லாமே இருக்குன்னு அர்த்தம். அதாவது நல்ல அறிவாளியாக இருப்பாங்க, நல்ல ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும், புத்திசாலித்தனமாக இருப்பாங்க, நல்லா படிப்பாங்க, பேச்சு திறமையில வல்லமை கொண்டவர்களாக இருக்குவாங்க. அதே போல சந்திரன் மகன் என்றும் மகாவிஷ்ணுவின் அதி தேவதை என்றும் புதன் பகவானை வந்து அழைப்பாங்க. அப்போ புதன் பகவான் இருந்தார்னா அவங்க வாழ்க்கையில் நல்ல வளர்ச்சியும் நல்ல முன்னேற்றமும் கல்வி சார்ந்த பகுத்தறிவு இது எல்லாமே கிடைக்கும். சரி, கன்னிராசினா யாருங்க? அவங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, அதை பற்றி பார்க்கலாங்க. உங்களுக்கு புதன் பகவான் ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால நல்ல புத்திசாலித்தனமாக இருப்பீங்க, விரைவாக யோசிப்பீங்க, கணக்கு போடுறதில், பிஸ்னஸில், டெக்னிக்கலாக யோசிக்கிறதில், அப்புறமா இந்த ஆராய்ச்சி செய்யக்கூடியவங்க, இந்த மாதிரி விஷயத்தில் மிகுந்த திறமை கூடியவர்களாக கன்னிராசி இருப்பாங்க. அதே போல் சின்ன சின்ன விஷயத்தை கூட நுண்ணமாக கவனிப்பாங்க. அதனால தான் ஒரு வேலையை கொடுத்தா இவங்க அதை முடிக்காமல் விட மாட்டாங்க. அதே போல் அருமையாக முடிச்சு காமிக்கக்கூடியவங்க இவங்க தாங்க. பொதுவாக கன்னிராசிக்காரங்க டாக்டரா, ஆர்கிடெக்டு, டிசைனர்ஸு, அதே போல் இந்த டிசைன் சினிமா துறை, இந்த மாதிரி துறைங்கள்லாம் கன்னிராசிக்காரங்க அதிகமாக வெற்றி பெறக்கூடிய இடத்துல இருப்பாங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு புதன் ஆதிக்கத்தால் நல்லா படிக்கக்கூடியவங்க, அதே போல் நல்ல ஸ்டேஜில் ஏறி பேசக்கூடிய நல்ல பேச்சாற்றல் இருக்கக்கூடியவங்களும் இவங்க தாங்க. அதே போல் ஒருத்தருக்கு கற்றுக் கொடுக்க குரு போல் கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களும் 12 ராசியில் கன்னிராசி மாதிரி வேறு யாருமே சொல்ல முடியாது. கன்னிராசிக்காரங்க அவங்க கிட்ட இருக்கிறத மற்றவங்களுக்கு தெரிவிக்கணும், சொல்லி கொடுக்கணும், தனக்கு இல்லைனாலும் மற்றவங்க அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களும் இவங்க மட்டும்தாங்க. முடிஞ்ச வரைக்கும் கன்னிராசிக்காரர்கள் அதிகமாக டீச்சராக இருப்பாங்க, வக்கீலாக இருப்பாங்க. ஸோ இதுக்கெல்லாம் பொருத்தமானவர்கள் இந்த கன்னிராசிக்காரங்க. சரி, அன்புக்கு பணிஞ்சு போகிறவங்க, அதாவது பிறருக்கு உதவணும் அப்படின்ற எண்ணம் உடையவர்கள் இவங்க தாங்க. அதே போல் ஒருத்தருக்கு பிரச்சனை, ஒருத்தர் வந்து வண்டியில் போயிட்டு இருக்கும்போது ஆக்சிடெண்ட் ஆகி விழுறாங்க, எல்லாரும் வேடிக்கை பார்த்தாலும் கன்னிராசிக்காரங்க அந்த இடத்துல இருக்கிறாங்கன்னா அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி முதல்ல அவருக்கு ஃபஸ்ட் ரைட் கொடுக்கணும், அதாவது முதல் உதவி கொடுத்து அவரை காப்பாற்றணும் அப்படின்னு எண்ணக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. அதனால தான் கன்னிராசிக்காரர்கள் அதிகமாக ஹாஸ்பிட்டல் சைடில் தான் வந்து அதிகமாக இருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவத்துறையில் தான் அதிகமாக ஒர்க் பண்ணுவாங்க. டாக்டராக இருப்பாங்க, நர்ஸாக இருப்பாங்க, இல்லை சோசியல் ஒர்க்கராகவும் அதிகமாக கன்னிராசிக்காரங்க இருப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கன்னிராசிக்காரங்க எப்பவுமே ஒழுக்கமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க, நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க, தவறான வழியில் எப்பயுமே கன்னிராசிக்காரர்கள் போக மாட்டாங்க, போய் யாரும் பார்த்துருக்கவும் மாட்டாங்க. அப்படி இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அதே போல் தங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை தான் செய்வாங்க. அதே போல் அவங்களுக்கு சரியில்லாத ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அங்கே இருந்து விலகிடுவாங்க.
அவங்க எல்லார்கிட்டயும் உண்மையா இருப்பாங்க. நீங்க யாராக எதிரியாவே இருந்தாலும் சரி, உங்ககிட்ட பாசமா உண்மையா தான் பேசுவாங்க. அந்த அளவுக்கு அன்பு உடையவர்களும் இவங்க தாங்க. இவங்களுடைய பலவீனம் என்னங்க? அதிகமா யோசிப்பாங்க. ஒரு சின்ன விஷயத்த கூட, "இவன் இப்படி சொல்லியிருப்பானோ?" அப்படின்னு ரொம்ப யோசிக்கக்கூடியவங்க. நல்லதோ, கெட்டதோ, ஆனா 1000 தடவ இத அப்படியே தலையில வச்சுக்கின்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஒரு ஒரு இதனால ஒரு நல்ல வாய்ப்பே வந்தாலும், அதை இவங்க சரியா, தவறான்னு யோசிச்சுட்டே தான் இருப்பாங்க. ஒரு முடிவே எடுக்க மாட்டாங்க. அப்படி முடிவு எடுத்தாங்கன்னா, அத தவற விட்டுருவாங்க. இவங்க வாழ்க்கையே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்லோ ப்ராசஸ்ல தான் போகும். அதேபோல இவங்க மத்தவங்க சொல்லுக்கு ஆளாகக்கூடியவர்களாக இருப்பாங்க. இவங்க ஒருத்தன் வந்து ஒரு நல்ல ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருந்தான்னா கூட, "இது என்னடா ட்ரெஸ் இது நல்லாவே இல்ல" அப்படின்னு சொல்லுவான். யார பார்த்தாலும் "இது சரியில்ல, இது நல்லா இல்ல" அப்படின்னு சொல்லி ஒரு குறை சொல்லிட்டே இருப்பாங்க. "இது பண்ணி பாரு நல்லாருக்கும்" அப்படின்னுவாங்க. இவங்க நல்ல மனசோட சொன்னாலும், அது மத்தவங்களுக்கு கசப்பாக தான் ஏத்துக்குவாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. கன்னி ராசிக்காரங்க நீங்க உண்மையா தான் சொல்றீங்க. அவன் நல்லா இருக்கணும்னு தான் நீங்க நெனைச்சு சொல்றீங்க. ஆனா, சில சமயம் அது மத்தவர்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய வார்த்தை கசப்பா தான் போகும். குறிப்பா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்களுடைய உறவுக்காரங்களுக்கு இது கசப்பா தான் போகும். அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்ககிட்ட தேடி வராங்கன்னா, நீங்க நன்மை செய்யுங்க, உதவி செய்யுங்க. ஆனா, உங்கள தேடி வராம நீங்களே வாலண்டரியா போயி சொல்றதுனால தான் நீங்க அசிங்கப்பட்டு போறீங்க. அதேபோல உங்கள பொறுத்தவரைக்கும் எப்ப பார்த்தாலும் ஏதாவது கவலைப்பட்டுனே இருப்பீங்க. சின்ன ஒரு விஷயமாக இருந்தாலும் அத மனசுல வச்சுக்கிட்டே நெனச்சுட்டே இருப்பீங்க. இதனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உடல் நலம் பாதிப்பு ஏற்படும். குறிப்பா வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு செரிமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு அதிகமா இருக்கு. நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும். மன அழுத்தம் அதிகமாகவே ஏற்படும். ஒரு பக்கம் சந்தோஷமாவும் இருக்க மாட்டீங்க. அப்படி இருந்தாலும், "ஒருவேள நான் எதனா தவறு செஞ்சிருப்பனோன்னு" நெனைப்பீங்க. அதேபோல உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள், அதாவது பாசத்துக்காக ஏங்கக்கூடியவர்கள். உங்க மனசுல பாசம் இருக்கும். உதாரணமா வந்து பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவியாக இருக்கிறீங்கன்னா, "என் மேல அவன் பாசம் வைக்கல" அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்பா, அம்மா உங்கள விட்டு அருகாமை எனக்கு பாசமே காமிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நெனைப்பீங்க. அதேபோல சொந்த பந்தம் இருக்கிறாங்கன்னா, அவங்க கிட்ட தேவையில்லாம சின்ன சின்ன சண்டைகள பிடிப்பீங்க. பிடிவாத மனசு. ஒருத்தர் எதனா உன்ன திட்டிப்புட்டாங்கன்னா, அதுவே நீங்க மனசுக்குள்ள வச்சுட்டு இருக்கக்கூடியவங்களும் நீங்க தாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிக்கொள்ளக்கூடியவர்களும் நீங்க தான். அதனால தான் கணவன், மனைவி பிரச்சனையா இருந்துச்சுன்னா, கோர்ட் கேஸ் போற வரைக்கும் கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அப்பேற்பட்ட கன்னிராசிக்காரர்களுக்கு எந்த திசையில் தலை வைத்து படுத்தால் கோடீஸ்வர யோகம் உண்டாகும், செல்வங்கள் கிடைக்கும், குடும்ப சந்தோஷம் உண்டாகும் அப்படின்றத பத்தி இப்ப வீடியோவுல பார்க்க போறோங்க. முதல்ல கன்னிராசிக்காரர்கள் எந்த திசையில தலை வச்சு படுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடக்கு திசையில தலை வச்சு படுக்காதீங்க. இதனால நீங்க செல்வத்தை இழப்பீங்க. பொதுவா வடக்கு திசையில குபேரனுடைய திசைன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனா, பூமியோட காந்த சக்திப்படி வடக்கு திசையில நீங்க படுக்கும்போது, உங்களுடைய உடம்புல மேக்னெட்டிக் ஃப்ளோ அதாவது நெகட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு உண்டாக்கும். இதனால உடல் ரீதியாவும் பாதிப்பு ஏற்படும். உங்களுக்கு பண சேமிப்பு குறையும். ஒரு பக்கம் கடன் பிரச்சனையும் நாளுக்கு நாள் அதிகரிக்கும். தூக்கம் இல்லாம இருப்பீங்க. அடிக்கடி தலைவலி ஏற்படும். மன அழுத்தம் உண்டாகும். அதனால கன்னி ராசிக்காரங்க வடக்க பார்த்த மாரி தலை வச்சு படுக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்றது நல்லதுங்க. அதேபோல மேற்கு திசையிலயும் கன்னி ராசிக்காரங்க முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்றது நல்லதுங்க. அப்படி நீங்க மேற்கு திசையில படுக்கிறீங்கன்னா, பொதுவா வருண பகவானுடைய திசை தான் மேற்கு திசை. ஆனா, உங்களுக்கு உடல் நலத்தில பாதிப்பை ஏற்படுத்துங்க. மேற்கே நீங்க படுக்கும்போது சூரிய பகவான் அஸ்தமம் ஏற்படுறது அதாவது சூரிய பகவான் மறையிற திசை வந்து மேற்கு திசை இல்லையா? அப்படி நீங்க படுக்கும்போது உங்க உடம்புல நெகட்டிவ் எனர்ஜி ஏற்படுங்க. இதனால உடல் ரீதியாவும், மன ரீதியாவும் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். பேர், புகழ் இது எல்லாமே பாதிப்பு உண்டாக்குங்க. ஒரு பக்கம் நீங்க என்னதான் சம்பாரிச்சாலும் செல்வங்கள் குறையும். வேலை இல்லாம இருப்பீங்க. வேலை செய்ற இடத்துலயும் சண்டை, பிரச்சனை எல்லாமே வந்துரும். அதேபோல உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு செய்ய நினைக்கிறீங்கன்னா, எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஆகையால
கன்னி ராசிக்காரங்க முடிஞ்ச வரைக்கும் மேற்கு திசையில் நீங்கள் தலை வச்சு படுக்காதீங்க. எந்த திசையில் நீங்கள் தலை வச்சு படுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெற்கு திசையில் நீங்கள் தலை வச்சு படுக்கிறது கோடீஸ்வர யோகத்தை உண்டாக்குங்க. நீங்கள் நினைக்கலாம், தெற்கு திசையை பொறுத்த வரைக்கும் யமனுடைய திசையாச்சு. அந்த திசையில் இறந்தவங்களை தானே நாங்கள் அடக்கம் செய்யும் போது தலை வச்சு அடக்கம் செய்வாங்க. இது நாங்கள் படுக்கிறது எப்படி நாங்கள் தெற்கு திசையில் படுப்போமா அப்படின்னு கேட்பீங்க. பொதுவாக நம்ம ராசி பலன்கள் படி தெற்கு திசையில் நீங்கள் படுக்கும்போது பூமி காந்த சக்தி பார்த்தீங்கன்னா தெற்கு திசையில் சமநிலையாக இருக்கும். அதனால் கோடீஸ்வர யோகம் மட்டும் இல்லாமல் நிலையற்ற செல்வம் உங்களுக்கு கிடைக்குங்க. பணம், பேரு, புகழ் இது எல்லாமே கிடைக்கும். குடும்பத்தில் அமைதி நிலவும், சந்தோஷம் உண்டாகும். குழந்தை கொட்டிங்கன்னு சொல்லி சந்தோஷமாக இருப்பீங்க. கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். நீண்ட ஆயுளோட நல்ல ஆரோக்கியமாக இருப்பீங்க. நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. கன்னி ராசிக்காரங்க கோடீஸ்வர யோகம் பெறணும்னா தயவு செஞ்சு தெற்கு திசையில் நீங்கள் தலை வச்சு படுக்கிறது நல்லதுங்க. அதே போல் கிழக்கு திசையில் படுக்கலாம். கிழக்கு திசை பார்த்தீங்கன்னா சூரியனுடைய திசை. அறிவு, பேரு, புகழ், அரசாங்க வேலை இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நல்லா படிக்கிறதுக்கான தன்மைகள் உண்டாகும். புத்திசாலித்தனமாக இருப்பீங்க. அறிவு அதிகரிக்கும். அரசாங்க வேலை கிடைக்கும். நல்ல பிஸ்னஸ் செய்வீங்க. அதே போல் அதிகார பலத்தோடு இருப்பீங்க. குழந்தை பாக்கியம் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் ஏற்படும். அதனால் கன்னி ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கிழக்கு திசையிலையும் தெற்கு திசையிலையும் நீங்கள் தலை வச்சு படுத்தீங்கன்னா பேர், புகழ், பணம், உடல் ஆரோக்கியம் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. கன்னி ராசிக்காரங்க வாஸ்துப்படி இருக்க வேண்டியது எப்படின்னு பாருங்கள். படுக்கை அறை கிழக்கு இல்லைன்னா தெற்கில் படுக்கிற மாதிரி பண்ணுங்க. அதே போல் கன்னிராசிக்காரங்களுடைய வீட்டு வாசல் கிழக்கு திசையில் இருக்கணும். சூரிய ஒளி படுற மாதிரி இருக்கணும். இதனால் புகழும், பேரு, புகழ், பணம் கிடைக்கும். பூஜை அறை பார்த்தீங்கன்னா வடக்கு திசையில் இருக்கணும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சாந்தி நிகழும். முடிஞ்ச வரைக்கும் துளசி செடியை வீட்டுக்கு கிழக்கு பக்கத்தில் இல்லைன்னா வடக்கு பக்கத்தில் வைக்கிறது நல்லதுங்க. அதே போல் வீட்டிற்கு நீங்கள் பெயிண்டிங் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் பச்சை, மஞ்சள், வெள்ளை இந்த 3 நிறத்தை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரர்கள் முடிஞ்ச வரைக்கும் புதன் பகவான் ஆலயங்களுக்கு சென்று வர்றது நல்லதுங்க. காஞ்சிபுரத்தில் புதன் பகவானுடைய ஆலயம் இருக்குது. அங்கே ஒரு முறையாவது சென்று நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி புதன்ன்றதுனால உங்களுக்கு எல்லா வளமும் கொடுப்பாருங்க. அதே போல் புதன்கிழமை நாட்களில் விஷ்ணு ஆலயங்களுக்கு சென்று விஷ்ணு பகவானை வழிபாடு செய்கிறது நல்லதுங்க. கன்னி ராசிக்கு துர்க்கை அம்பாள், அதாவது அம்பாள் தான் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அம்பாளை வழிபாடு செய்கிறதும் உங்களுக்கு சக்தியை அதிகரிக்குங்க. கன்னி ராசிக்காரங்க முடிஞ்ச வரைக்கும் புதன்கிழமை நாட்களில் பச்சை பருப்பு, பச்சை நிற ஆடைகள், பச்சையாக இருக்கக்கூடிய பழங்கள் இதெல்லாமே நீங்கள் தானம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்குங்க. அதே போல் நவராத்திரி நாட்களில் அம்பாளை நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு செல்வம் பெருகுங்க. 108 முறை புதன் பீஜ மந்திரத்தை ஜபம் செய்கிறது நல்லதுங்க. அதே போல் வீட்டில் துளசியை வச்சு தினமும் தீபம் ஏற்றி வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உடல் ஆரோக்கியமும் சரி, குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும். அதே போல் பிள்ளைகளுடைய கல்வி, ஆரோக்கியம், வியாபாரம் இது எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக அமையுங்க. ஆக மொத்தத்தில் கன்னி ராசிக்காரர்கள் எந்த திசையில் தலை வச்சு படுத்தா கோடீஸ்வர யோகம் உண்டாகும், அதே போல் எந்த திசையில் தலை வச்சு படுத்தா தீமைகள் உண்டாகும் அப்படின்றத நாம் சொன்னோம். ஆகையால் கன்னி ராசிக்காரர்கள் முடிஞ்ச வரைக்கும் தெற்கு திசையிலையும் கிழக்கு திசையிலையும் தலை வைத்து படுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நாங்கள் முடிச்சுக்கிறோங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாம் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.